கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னா என்ன? கார்டியோ அப்படின்னா ஹார்ட் சம்மந்தப்பட்டது, வாஸ்குலர் அப்படின்னா பிளட் வெசல் சம்மந்தப்பட்டது. ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அசோசியேட்டட் வித் த டிசீஸ் ஆஃப் ஹார்ட் அண்ட் த பிளட் வெசல்ஸ். அண்ட் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன? இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ் எதனால் வருது அப்படின்னா, நார்மலாக ஒரு ஆர்டரி இருக்குது அண்ட் அதில் பிளட் நார்மலாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆர்டரியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அப்படிங்கிறது டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். எதனால் ஃபேட் டெபாசிட் ஆகுது? நம்மளோட டயட்டில் ஃபேட் கண்டென்ட், கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கும் போது ஸோ அந்த ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால்லாம் ஹார்ட்டோட பிளட் வெசலில் போய் டெபாசிட் ஆகிடுது. அண்ட் இது டெவலப் ஆகிறதுக்கு ஓவர் மெனி இயர்ஸ் எடுத்துக்குது, பிகினிங் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக ஃபேட்டி ஸ்ட்ரீக்காக டெபாசிட் ஆனது, அப்புறம் போக போக அது அடர்த்தியாகி ஒரு பிளாகாக ஃபார்ம் ஆயிடுது. ஸோ பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்டரியை திக் அண்ட் ஸ்டிஃபாக்கி விட்டுரும். அதாவது அந்த ஆர்டரி அப்படிங்கிறது நார்மலாக ஃப்ளெக்சிபிளாக எலாஸ்டிக்காக இருக்கும் அண்ட் பிளட் ஃப்ளோ அதில் நார்மலாக இருக்கும். எப்போ பிளாக் அப்படிங்கிறது டெவலப் ஆகுதோ அப்போ அந்த ஆர்டரியை திக் அண்ட் எலாஸ்டிக்காக ஹார்டன் பண்ணி விடும் போது அங்கே பிளட் ஃப்ளோ அப்நார்மலாக இருக்கும். ஸோ திஸ் வில் லீட்ஸ் டு த நேரோயிங் ஆஃப் த பிளட் வெசல். பிளட் வெசலே குறுகி நேரோ ஆகிடும். அண்ட் திஸ் வில் லீட்ஸ் டு த அத்ரோஸ்கெரோசிஸ். அத்ரோஸ்கெரோசிஸ் அப்படிங்கிறது அந்த பிளட் வெசல் அப்படிங்கிறது திக் அண்ட் ஹார்டன் ஆகி நேரோவாகி அதில் அப்நார்மல் பிளட் ஃப்ளோ இருக்கிறத தான் அத்ரோஸ்கெரோசிஸ்ன்னு சொல்கிறோம். இன் லார்ஜ் அண்ட் மீடியம் சைஸ்ட் ஆர்டரிஸ் that supply the heart muscle with oxygen. ஸோ ஹார்ட்டோட மசிலுக்கு பிளட் வெசலில் ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் மூலியமாக ஆக்சிஜன் கிடைக்குது. ஆனால் பிளட் வெசல்லே அப்நார்மலாக பிளட் ஃப்ளோ இருக்குது, ஆக்சிஜன் சரியாக ஹார்ட்டோட மசிலுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ தென் திஸ் வில் லீட்ஸ் டு அ சடன் இஸ்கீமியா, தட் இஸ் டெஃபிஷியன்ட் ஆஃப் பிளட் சப்ளை டு த ஹார்ட் மசில்ஸ். ஹார்ட்டோட மசிலுக்கு பற்றாக்குறையாக பிளட் சப்ளை ஆகுது. அண்ட் ஆல்சோ மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், தட் இஸ் ஹார்ட்டோட மசில் டிஷ்யூ அப்படிங்கிறது டெத் ஆகிரும் ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல். அண்ட் நீங்கள் இந்த ஹார்ட் டிசீஸை பற்றி இன்னும் ப்ரீஃபாக அதோடைய ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, காசஸ் என்ன அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கொடுக்குற லிங்க் பயோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.